நீங்கள் டெல்லிக்கு செல்றதா ஒரு தகவல் இருக்குது. டெல்லிக்கு போய் வேறு கூட்டம் சொன்னீங்க. நான் கண்டிப்பாக டெல்லிக்கு போகிறேன் 11ஆம் தேதி. செங்கோட்டையன் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல, கேட்டு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் பேசுகிறேன். நீங்கள் டெல்லிக்கு செல்றதா ஒரு தகவல் இருக்குது. டெல்லிக்கு போய் வேறு கூட்டம் சொன்னீங்க. நான் கண்டிப்பாக டெல்லிக்கு போகிறேன் 11ஆம் தேதி. செங்கோட்டையன் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல, கேட்டு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் பேசுகிறேன். நாளை மறுநாள் டெல்லி வருகிறார் பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன். தமிழக அரசியல் களத்தில் நிலவக்கூடிய சூழல், டிடிவி அவர்கள் அண்மையில் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறியிருந்தார். இதனையடுத்து பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் வருகிற 11ஆம் தேதி நயினார் நாகேந்திரன் டெல்லி விரைவதாக கூறப்படுகிறது. அதற்கு அவரே பதிலளித்திருந்த அந்த காட்சிகளையும் பார்த்தோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார். ராஜேஷ் வணக்கம். அதாவது என்டிஏ கூட்டணியிலிருந்து டிடிவி வெளியேறியது, அதற்கு பிறகாக அவர் முன்வைத்த விமர்சனங்கள் பொதுவெளியில் பல்வேறு விவாதங்களை கிளப்பியிருக்கிறது. இந்த ஒரு தருணத்தில் பாஜக மாநில தலைவரினுடைய டெல்லி பயணம் எந்த வகையில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது? கௌதமி, பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நாளை மறுநாள் டெல்லி செல்ல இருப்பதாக அறிவித்திருக்கின்றார். தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணியில் பல்வேறு சலசலப்புகள் நீடித்து வரக்கூடிய சூழலில், குறிப்பாக அதிமுகவில் செங்கோட்டையன் போர்க்கொடி தூக்கி இருக்கக்கூடிய நிலையில் அவருடைய இந்த டெல்லி பயணம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. பாஜகவில் இருக்கக்கூடிய சில பேர் இந்த கூட்டணியை விரும்பவில்லை என்று சொல்கிறார்கள். அதே போல அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் இது போன்று போர்க்கொடி தூக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. பிரிந்து சென்றவர்கள் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்றும் சொல்கிறார்கள். பாஜகவிலும் கூட ஒருங்கிணைந்த அதிமுக வந்தால்தான் அது இந்த கூட்டணிக்கு பலமானதாக இருக்கும். ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா போன்றோர் ஒருங்கிணையவில்லை என்று சொன்னால் அது தென் மாவட்டங்களில் அது பெரிய பின்னடைவாக இருக்கும் என்று பாஜக தலைவர்களும் பலரும் கருத்து தெரிவிக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நயினார் நாகேந்திரன் டெல்லி செல்கின்றார். அங்க இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள், அமித்ஷா உள்ளிட்ட முக்கிய தலைவர்களை சந்திக்க இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. அவரே அதனை பேட்டி மூலமாக தெரிவித்திருக்கிறார். நாளை மறுநாள் நான் டெல்லி செல்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். எனவே தமிழ்நாட்டில் தற்போது நடைபெறக்கூடிய அந்த சூழல்கள் குறித்தெல்லாம் அவர் எடுத்துரைப்பார் என்று சொல்லப்படுகின்றது. தேர்தலுக்கு முன்னதாக ஒரு சுமூகமான சூழலை கொண்டு வந்து அதிமுக பாஜக வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என டெல்லி தலைமை முனைப்பு காட்டி வருகின்றது. எனவே அதற்கு ஏற்ப தற்போதைய கள நிலவரங்களை அவர்கள் சரி செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. எனவே தற்போது இங்க இருக்கக்கூடிய சூழல்கள், இந்த கூட்டணிக்குள் சிக்கலாக இருப்பது என்னென்ன விஷயங்கள் இருக்கின்றது, அந்த ஒருங்கிணைப்பு வேண்டுமா, ஒருங்கிணைப்பு வேண்டும் என்றால் அது சாத்தியப்படாமல் இருப்பதற்கு காரணங்களாக என்ன இருக்கிறது உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாம் டெல்லி சந்திப்பிலே நயினார் நாகேந்திரன் எடுத்துரைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த சந்திப்பிற்கு பிறகு தமிழ்நாடு அரசியல் களத்தில் பல்வேறு மாற்றங்கள் இருக்கும், அதிரடிகள் இருக்கும் என்றும் அரசியல் வட்டாரத்திலே சொல்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.